ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் இன்றைக்கி லஞ்சுக்கு வெஜிடபிள் குருமா செய்ய போகிறேன். அதுக்கு பட்டை, சோம்பு, கிராம்பு, பிரிஞ்சி எல்லாம் தாளிச்சுக்கிட்டேன். ஒரு வெங்காயம், 4 பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து எண்ணெயில் வதக்கிக்கிட்டேன். நான் எப்போவுமே பச்சை மிளகாவை கீரி தான் போடுவேன், அரைச்சி போட மாட்டேன். ஏன்னா அதோடைய டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதை நல்லா ராஸ்மல் போகிற வரைக்கும் வதக்கிட்டேன். குருமா நல்லா திக்காக வரலன்றதுக்காக ஒரு வெங்காயம், பாதி தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் நல்லா ராஸ்மல் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். என்கிட்ட கேரட்டு, உருளைக்கிழங்கு மட்டும்தான் இருந்துச்சு, பீன்ஸ் இல்லை. அதனால் கேரட்டு, உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்து வதக்கிக்கிறேன். கூடவே கொஞ்சம் நறுக்கி வச்ச கொத்தமல்லியும் போட்டு வதக்கிக்கிறேன். ஒரு டீஸ்பூன் தனியா பவுடர், ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர், அதையும் இதிலேயே சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்குறேன். நம்ம இந்த மாதிரி வதக்கும்போது அந்த ராஸ்மெல்லாம் நமக்கு போயிடும், அவ்வளோ தெரியாது. 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் வதக்கினா போதும். காயும் இதில் கொஞ்சம் வெந்துடும். காய் மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி விட்டு இப்போது காயை வேக வைப்போம். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். நான் காய்க்கு தேவையான அளவு உப்பை மட்டும் இப்போ சேர்த்துக்கிறேன். மிச்ச உப்பை நான் தேங்காய் அரைச்சி ஊற்றும் போது அப்போ சேர்த்துப்பேன், இல்லாட்டி காயில் உப்பு ஜாஸ்தியாக ஏறிடும். ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டேன். குழம்பு 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும். அதுக்குள்ளே காயெல்லாம் வெந்துடும். ப்ரெஷர் குக்கரில் செய்கிறதா இருந்தால் இந்த மாதிரி தாளிச்சிட்டு குக்கரில் ஒரு விசில் வச்சா போதும், காயெல்லாம் வெந்துடும். சாப்பாடு வெந்துடுச்சா பார்ப்போம். அரிசி வெந்துடுச்சு, சாப்பாடு வடிச்சுக்கிறேன். காய் குருமாவில் பட்டாணி, பீன்ஸு, நூக்கல் போட்டு நம்ம செஞ்சால் கூட குருமா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். காய் குருமாவுக்கு தொட்டுக்கிறதுக்கு சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டு, கருணக்கிழங்கு ரோஸ்ட்டு, அப்பளம் நல்லாயிருக்கும். ஆனால் இன்றைக்கி எனக்கு அந்த காயெல்லாம் இல்லை, அதனால் அப்பளம் பொரிச்சிக்கலான்னு இருக்கிறேன். காய் வெந்துடுச்சு. அரைச்சி வச்ச தேங்காய், சோம்பு, கசகசா இந்த பேஸ்ட்டை ஊற்றி தேவையான அளவு தண்ணி விட்டு குருமாவை கொதிக்க விடுறேன். இப்போ நான் உப்பு சேர்த்துக்கல, ஏன்னா நான் குழம்புல கொஞ்சமாக தான் உப்பு சேர்த்துப்பேன். உப்பு பத்தலைன்னா சாப்பாட்டில் சேர்த்து சாப்பிட்டுப்பேன். நான் எப்போவுமே கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அப்பளத்தை உடச்சி போட்டு தான் பொரிச்சுப்பேன். திடீர்னு எக்ஸ்ட்ரா ஒருத்தருக்கு சாப்பாடு தேவைப்படுது, அரிசி ஊற வச்சு சாப்பாடு வடிக்கிறதுக்கு லேட் ஆகும். அதனால் சப்பாத்தி மாவு கொஞ்சம் பிசைஞ்சு சப்பாத்தி சுட்டுக்கலான்னு இருக்கிறேன். அப்பளம் பொரித்து முடித்தாச்சு. தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறம் குருமா 2 நிமிஷம் கொதிச்சிடுச்சு. வெஜிடபிள் குருமாவும் ரெடி ஆகிடுச்சு. பிசைஞ்சு வச்ச கோதுமை மாவை திரட்டி சப்பாத்தி சுட வேண்டியது தான். நான் மாவு எப்போவுமே பிசைஞ்சு வச்சு 1/2 மணி நேரம் ஊற வச்சு செஞ்சோம்னா சப்பாத்தி நல்லா சாஃப்டாக நல்லா வரும். எனக்கு டைம் இல்லாதனால உடனே பிசைஞ்சு உடனே சுட்டுட்டேன். ஆனால் பரவாயில்ல, சாஃப்டாக தான் இருந்தது சப்பாத்தி. எப்போவுமே சப்பாத்தியை 2 சைடும் 10 செகண்ட் எண்ணெய் விடாமல் திருப்பி போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம எண்ணெயோ நெய்யோ வெண்ணெயோ சேர்த்து சுட்டோம்னா சப்பாத்தி நல்லாயிருக்கும். ஸ்வீட்டுக்கு பச்சரிசி, கடலைப்பருப்பு, சிறுபருப்பு, தேங்காய், வெல்லம் போட்டு நேற்று செஞ்சு வச்சுருந்தேன் ஈவினிங்கு. அதை ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். அது கொஞ்சம் சில்லுன்னு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அவ்வளோதான், லஞ்ச் ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி லஞ்சுக்கு வடித்த சாதம், சப்பாத்தி, வெஜிடபிள் குருமா, அப்பளம், ஸ்வீட். தேங்க்யூ.